நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிஸ்னி அவங்க இன்டர்னலாக சில பேருக்கு டூம்ஸ்டே படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தவங்க எல்லாருமே அந்த படம் நல்லா தான் இருக்குது அப்படி மாதிரி தான் பேசியிருக்காங்க. அதோடு சேர்த்து அப்படியே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இந்த படத்துக்கான ஒரு பிளாட் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு. இந்த பிளாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த மேட்ரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த பிளாட் பார்த்திங்கன்னா மேபி ட்ரூவாக இருக்கலாம். ஏன்னா இது ரொம்பவே ட்ரஸ்டபுள் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் ஸ்பாய்லர்ஸ் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஸ்பாய்லர் அலர்ட். ஏன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டூம்ஸ்டேயோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இப்போதைக்கு இந்த டூம்ஸ்டே படமே பார்த்திங்கன்னா நியூயார்க் சிட்டியில் ஆரம்பிக்குது. பட் இது எர்த் 616 இல்லை, நம்ம டோபி இருக்கார்ல அவரோட யூனிவர்ஸில் இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்க போகுது. அந்த இடத்துல நம்ம டோபி ஸ்பைடர்மேன் இருக்கார். அவருக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஹியூ ஜாக்மேன் உல்வரினும் அவர் கூடவே சேர்த்து நம்ம டெட்பூலும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்பேன் யூனிவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ட்ரெய்லரில் ஒரு எக்ஸ்பேன் யூனிவர்ஸ் பார்த்துருப்போம். அவங்க தான் பார்த்திங்கன்னா அவங்க பிளானட் அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம பீஸ்ட் இருக்கார் பார்த்திங்களா, அவர் கண்டுபிடிச்ச ஒரு பாம்போடு சேர்த்து நம்ம உல்வரினையுமே டெட்பூலையும் அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல உல்வரினை பார்த்திங்கன்னா அந்த பாமை செட் பண்ணிட்டாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளானட் கில்லர் பாமாக இருக்க போகுது அப்படிங்கிற மேட்டரை இந்த லீக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த பாம்பை அவங்க அந்த இடத்துல வச்சிடுறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா அங்கே இந்த 3 பேருக்குமே ஒரு ஃபைட் இருக்க போகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாம் வெடிஞ்சிடுது. பாம் வெடிச்சதுக்கப்புறமா இங்கே டோபி அப்புறமா நம்ம உல்வரின் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லீக்கில் மென்ஷன் ஆகிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா, அது கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம டோபி இருக்கார்ல அவர் சீக்ரெட் வார்ஸில் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது சீக்ரெட் வார்ஸோட ஃபஸ்ட்டு கேஸ்ட் ரிவிலே பார்த்திங்கன்னா நம்ம டோபி தான். இதுவும் லீக்காக தான் வந்திருந்தது. ஸோ அதனால் இப்போதைக்கு அவர் செத்த மாதிரி காமிச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு அப்படியே இந்த சீக்ரெட் வார்ஸில் அவர் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இவர் இறந்து போகாமல் காட்டுறாங்க. நம்ம டெட்பூல் பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி அவரோட சொந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல அதுக்கு போய் சேர்ந்துடுறாரு. அப்படியே தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் இது மொத்தத்தை பார்த்துட்டு அவர் ஃபீல் பெட்டராக கடப்புறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரெயிலே பார்த்துருப்போம். அது எக்ஸ்மேனுக்கு ஒரு ரிவில் விட்டாங்களே அந்த ரிவில்லே பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்த அழிச்ச மாதிரி தான் ஃபீல் பண்ணி உட்காந்துருப்பார். ஸோ அதே மாதிரி தான் கடப்புறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறக்காக அவங்க பார்த்திங்கன்னா ஏற்பட்ட மக்களை கொள்கிறாங்க. ஸோ அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம சார்ல்ஸ் ஜேவியருக்கு இருக்குது தான் போல். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. தாத்தா அப்படியே பார்த்திங்கன்னா எர்த் 616 டோனியோட ஃபினரல் அந்த மேட்டருக்கு வராங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்கேம் படத்துலேயே அதை காமிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு அதே சீனை காட்டுறப்ப அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம ஸ்டீவ் இருக்கார்ல அவர் அங்கே இருக்க பல ஹீரோஸ் கிட்ட இந்த மாதிரி நான் ஸ்டோனை கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புன அவர் பார்த்திங்கன்னா அவர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பாஸ்ட்டுக்கு போயிட்டு பெகி கூட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் பெகி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அங்கே நம்ம லோக்கி வாழாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா லோக்கி சீசன் 2 ஃபினாலே இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இருக்க லோக்கி, அதாவது பார்த்திங்கன்னா சீசன் 2 ஃபினாலேயில் அவரோட காட் ஆஃப் மல்டிவர்ஸ் காட் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு என்னென்னா சொல்லலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஆளாக மாறி இருப்பார். ஸோ இப்போதைக்கு இங்கே வர்றது அந்த பவர் பீயிங்காக அவர் மாறுறதுக்கு முன்னாடி இருந்த லோக்கி அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஸ்டீவை பார்த்து நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் இருந்தனா உன்னை ப்ரூன் பண்ணிவிடுவாங்க, இந்த மொத்த டைம்லன்னு பார்த்திங்கன்னா அப்படியே காலி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம லோக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீவ் அப்புறமா அவரோட ஃபேமிலியை வேறு ஒரு இடத்துக்கு அவர் மாத்துறேன்னு சொல்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஸ்டீவ் இல்லவே இல்லையோ அந்த இடத்துல நான் விடுறேன், அங்கே நீ வாழ்கிறப்ப உனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸில் நம்ம ஸ்டீவையும் அவர் ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாரு. விட்டுட்டு ஒரு கார்டுமே கொடுக்குறாராம். கொடுத்துட்டு ஒரு பிரச்சனைனா கான்டாக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கார்டு கொடுக்குறாராம். மேபி பார்த்திங்கன்னா இது லோக்கி சீசனில் காமிச்ச அந்த ஒரு டெம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து லோக்கி போயிடுறாரு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸ்லேயே நம்ம ஸ்டீவ் பார்த்திங்கன்னா அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஷாட்டில் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தோம்ல அந்த சீன் காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம டாக்டர் டூம் பார்த்திங்கன்னா சூஸ்டாமுங்க பார்க்க வரப்போ அந்த இடத்துல சூஸ்டாம் பிரச்சனைக்கு ரெடியாக இருப்பாங்க. இவங்க யாருக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டூம் பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டூம் நான் இங்கே பிரச்சனை பண்ண வரல, உங்களை நான் வான் பண்ண வந்திருக்கேன், நான் ரீடை பார்த்து பேசணும்னு சொல்கிறாரு.
அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் ரீட் கிட்ட இன்கர்ஷன் என்ன, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளானட் வந்து ஒரு இன்கர்ஷனில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மொத்தத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போதைக்கு வந்து நம்ம பிளானட்டில் ஒருத்தர் இருக்கான், அந்த அனமலியால் தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த அனமலியார் கண்டுபிடிக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரீட் பார்த்திங்கன்னா ஏதோ ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி அவங்க பிளானட்டை ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த இடத்துல அவங்க ஸ்டீவை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போதைக்கு வேணால் பிரச்சனை அப்படிங்கிறா சொல்லிவிட்டு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டீவை பார்த்து பேச வராங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எர்த் 616க்கு போகணும். அதாவது வந்து இப்போதைக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ், எக்ஸ்மேன் யூனிவர்ஸ், அப்புறமா எர்த் 616 யூனிவர்ஸ் அப்படின்ட்டு எல்லா யூனிவர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் டூம் வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து எர்த் 616ல் ஏகப்பட்ட ஹீரோஸ் இருக்காங்க. நம்ம டாக்டர் டூம் தனியாக போனாருன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் ஸ்டீவை கூட்டிகிட்டு போனார்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்டீவை தெரியும், ஸ்டீவ் மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதையே இருக்குது. ஸோ மேபி பார்த்திங்கன்னா டாக்டர் டூம் வந்து அங்கே இருக்க அவெஞ்சர்ஸை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு ஸ்டீவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பிளானில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டீவ் கிட்ட லைட்டாக பேச்சு போகிறாரு. உங்கள் ஆள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே பார்த்திங்கன்னா அவர் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்க்கும் போகிறாங்க. அதாவது 616 போயிட்டு அங்கேருந்து எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க திரும்பி போகிறாங்க. அந்த இடத்துல சார்ல்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காரு. அவரை பொறுத்த வரையுமே மேபி பார்த்திங்கன்னா இவங்க மொத்த பேர் சேர்ந்து நம்ம பிளானட்டை காலி பண்ண பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தாலே தான் அவர் ஆல்ரெடி நிறைய பிளானட்ஸை காலி பண்ணியிருக்காரு போல். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து இவங்க நம்மள ஸ்டார்டிங்கில் அதுக்கடுத்து இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க பிளான் என்ன அப்படிங்கிற அந்த மேட்டரை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து 3 யூனிவர்ஸ்லையுமே ஒரு கேனன் மாதிரி செட் பண்ணுறாங்க. அந்த கேனன் பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸை வந்து அப்படியே பிரித்து வச்சுக்கிட்டே இருக்குமா. அதாவது நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் ஆல்ரெடி வந்து நம்ம ரீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட்டே வந்து வேறு இடத்துக்கு அப்படியே டெலிபோர்ட் பண்ணுற பிளான் பண்ணியிருப்பார். மேபி பார்த்திங்கன்னா அதையே கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜியுமே கொண்டு வந்திருக்கலாம். அதை யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த 3 பிளானட்ஸுமே சேஃபாக இருக்கும், இன்கர்ஷனில் யாருக்குமே எதுவுமே ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம தோர் இருக்கார். நம்ம தோர்கிட்ட கேப்டன் பார்த்திங்கன்னா ஒரு தம்பி சாகலை, அவன் உயிரோட தான் இருக்கான், நான் வந்து அவனை பார்த்தேன் அப்படிங்கிற அந்த மேட்டை சொல்லிவிட்டு அவன் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி அந்த டெம்பர்லாம் சொல்ல காமிச்சு அதுக்கு பேசுகிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோர் வந்து என் தம்பி என்னை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறப்ப நம்ம கேப்டன் பார்த்திங்கன்னா அந்த டெம்பேடை யூஸ் பண்ணி டிவியோட அந்த லொக்கேஷன் போகிறாங்க. ஸோ போகிற இடத்துல பார்த்திங்கன்னா மொத்த பேரையுமே யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. நம்ம லோக்கியோட ஹார்ட் இருக்குல்ல அப்படியே பார்த்திங்கன்னா பிடுங்கி வீசியிருக்காங்களாம். அந்தளவுக்கு வந்து லோக்கியை பயங்கரமாக கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணது நம்ம டூம் தான் அப்படிங்கிற மேட்டர் இவங்களுக்கு எப்படியோ தெரிய வந்துடுது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீவ் வந்து டூமை பார்த்து பேச போகிறாரு. அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா டூம் வந்து மொத்தத்தை ரிவீல் பண்ணுறாரு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய பிளான் தான், உங்கள் எல்லாரையுமே ஒன்று சேர்க்கணுங்கிறது, யாரையுமே அதை காப்பாற்றுறதுக்கு இல்லை, உங்கள் 3 பிளானட்டையுமே காலி பண்ணுறதுக்கு தான். உங்கள் 3 பிளானட்டை காலி பண்ணிட்டா நான் வந்து எனக்கான பிளானட்டை உருவாக்குவேன், அந்த பிளானட்டில் என்னோடய ஒய்ஃபையும் பசங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வர வைப்பேன் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளாஷ்பேக் ரிவீல் ஆகுது. அதாவது வந்து நம்ம ஸ்டீவ் இருக்கார்ல, ஸ்டீவால் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த இடத்துல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் வந்து அழிரமாக வந்திருக்கு. அதாவது அந்த இன்கர்ஷன் கிரியேட்டாக இருக்குது. நீ தேவையில்லாமல் எங்கள் பிளானட்டுக்கு வந்துட்ட, நீ அங்கே வரக்கூடாது, பட் நீ வந்ததுக்கப்புறமா ஒன்றால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. பட் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா டாக்டர் டூம் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படியே தடுக்கணும் அப்படின்ட்டு நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணுறப்ப ஒரு விபரீதமாயிடுச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனோட ஒய்ஃப் அப்புறம் பசங்க இறந்து போய்ட்றாங்க. அதே மாதிரி நம்ம டாக்டர் டூம் பார்த்திங்கன்னா அடிபட்டு அவரோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த ஆர்மர் அண்ட் மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் எப்படி ஆர்மர் போட்டுறாரு அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆகிற மேட்டர் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆர்டிஜே மாதிரி ஒரு ஃபேம் இருக்க ஆக்டரை இந்த இடத்துல கேஸ்ட் பண்ணுறப்ப எப்படி அவங்க மாஸ்க்கை காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து படத்தில் ஆர்டிஜே மாஸ்க் போட்டு தான் வர நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் மட்டும்தான் அவரோட ஃபேஸை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இதுக்கும் தோன்றதை கமெண்ட்டில் போடுங்க. டூம் வந்து இவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா அவரோட ஓன் யூனிவர்ஸில் இருக்க அந்த ஒரு லட்வேரியாவுக்கு டெலிபோர்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஃபினாலி நடக்க போகுது. அங்கே வந்து அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், அப்புறமா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்ட்டு 3 டீமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாழை நடக்க போகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாக்டர் டூமை வந்து அவரோட டூம் பாட்ஸ் அப்புறமா அவர் வச்சிருக்க ஏகப்பட்ட அடியாளங்க இருப்பாங்களே மொத்த பெரிய வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டைக்கு இறங்குறாரு.
இந்த சண்டையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோர் வந்து ஓடின் கிட்ட ப்ரே பண்ணுறாரு. ஆல்ரெடி நம்ம ட்ரெயிலரில் ஒரு சீன் பார்த்துருப்போம். நம்ம தோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஓடின் கிட்ட ப்ரே பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அது டைலாக்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓடின் வந்து நம்ம தோருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வல்ஹாலாலேருந்து ஒரு ஆர்மியை அனுப்புகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வல்ஹாலாலேருந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஜேன் ஃபாஸ்டர் இங்கே ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்புறம் நம்ம ஹெம்டால் இருக்கார்ல, அவர் கூட மேபி வரலாம். அதுக்கடுத்து நம்ம லோக்கியும் இப்போதைக்கு இறந்து போயிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லோக்கி வந்து பல வாட்டி அவரோட டெத்தை வந்து ஃபேக் பண்ணியிருக்காரு. பட் வாட்டி வந்து நம்ம லோக்கியை உண்மையாகவே கொண்டு இருக்காங்க. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரலாம். பட் எனக்கு இதை டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக லோக்கி வந்து 2 டைம்லைன் இறந்துருக்காங்க. ஒன்று வந்து 2012 டைம்லைன், அந்த லோக்கி தான் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் மல்டிவர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டு அதுக்கடுத்து இறந்துருக்காரு. இன்னொரு லோக்கி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வார் இறந்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வர லோக்கி எந்த லோக்கி இருப்பார் அப்படிங்கிற அந்த டவுட் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்மியே வரப்போகுது. இந்த ஆர்மியோடு சேர்ந்து இவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் டூம் இருக்கார்ல, அவரோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுது. அவர் 3 யூனிவர்ஸுமே அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு பேட்டில் வேர்ல்டு அப்படிங்கிற அதை கிரியேட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரை தவிர எல்லாருமே இறந்து போய்டுறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நம்ம லோக்கியோட பவர்லாம் இருக்குது. அந்த பவர் வச்சு இறந்து போன மொத்த பேரையும் பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு வராரு. கொண்டு வந்து எல்லாரோட மெமரியும் பார்த்திங்கன்னா மாற்றி விட்றாரு. அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்களோட வாழ்க்கை அது இதுன்னு இருக்கும்ல, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க மெமரியிலேருந்து எரேஸ் பண்ணிடுறாரு. எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு புது வாழ்க்கையை காட்டுறாரு. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டில் வேர்ல்டு. இவங்களை பொறுத்தவரையும் வந்து இனிமேல் வேறு எந்த வேர்ல்டுமே இல்லை, பேட்டில் வேர்ல்டு மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டாக்டர் டூம் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டு அவரோட த்ரோனில் உட்கார்றாரு. அதோடு பார்த்திங்கன்னா இந்த படம் முடியுது. ஸோ இந்த பிளாட் வந்து கேட்க நல்லாவே இருக்குது. பட் இதில் வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து என்னென்ன கேரக்டர் இருக்காங்க அது இதுன்னு சொல்லவே இல்லை. பட் கண்டிப்பாக படம் வரப்போ அதில் அவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறப்ப இந்த ஸ்டோரி வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இந்த வீடியோவில் தான் நானும் பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரு நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறேன். இதுக்கு அடுத்து ரெகுலராக போடுவேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, குட் பை. Yeah.